Hi friends, this is Bhuvan. இன்னைக்கு நம்ம Photoshop tutorialல ஒரு cartoon type of character எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இது நல்லா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ரொம்ப சிம்பிள் டெக்னிக், நீங்க ஈஸியா கத்துக்கலாம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் இப்போ பென் டூல் சூஸ் பண்றேன். ஓகேங்களா? சோ பென் டூலுக்கு ஷார்ட்கட் P. ஓகே? சோ பென் டூல் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஓகே? சோ லேயர் பேனல் போயிட்டு ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் இப்போ பென் டூலில் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது நீங்கள் பேஸ்லேருந்து ஆரம்பிச்சுங்க. இது எந்த ஷேப்பில் வேணாலும் வரலாம். ரொம்ப பார்த்து நிதானமாக வரைய தேவையில்லை, நீங்கள் ஈஸியாக கடனை வரைஞ்சிட்டு போகலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் கண்ட்ரோல் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, கண்ட்ரோல் கீயும் என்ட்ரியும் ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ கண்ட்ரோல் என்டர் ப்ரெஸ் பண்ணனையும் செலெக்ஷன் கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆனதுக்கப்புறம் நம்ம கிரேடியன்ட் டூல் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, கிரேடியன்ட் ஆல்ரெடி நான் மிக்ஸ் பண்ணி வச்சது இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோயிஷ் கலர் ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ கலர் கோடு பார்த்துக்கங்க, FFBA00. ஸோ இந்த கோடை நீங்கள் டேரெக்டாக டைப் பண்ணி கூட இந்த கலர் நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ FFBA00. ஓகேங்களா, இந்த கலர் பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட கோட் பார்த்தீங்கன்னா FF6D00. ஓகே, FF6D00. ஓகே, ப்ரெஸ் பண்ணிங்க, மறுபடியும் ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இது கிரேடியன்ட் மோட் இருக்கு இல்லையா, அது எந்த மோடில் இருக்குன்னு செக் பண்ணிங்க. நான் இந்த ஃபர்ஸ்ட் மோடில் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ ஒப்பாசிட்டி எல்லாம் கரெக்டாக 100% இருக்கான்னு செக் பண்ணிங்க. ஓகே, ஸோ இப்போ ஜஸ்ட் நான் ட்ராக் பண்ணுறேன். பட் எனக்கு இந்த கலர் ஆரஞ்சு கலர் வந்து கீழே வரணும், எல்லோ கலர் மேலே வரணும். ஓகே, ஸோ ரிவர்ஸில் ட்ராக் பண்ணுறேன். ஓகே, இது அப்ராக்சிமேட்டாக நான் இது எப்படி வரும்னு நினச்சது. ஓகே, ஸோ ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் கண்ட்ரோல் D ப்ரெஸ் பண்ணிங்க. கண்ட்ரோல் D, அப்படி இல்லைனாலும் செலக்டில் போயிட்டு டீசெலக்ட். ஓகே, ஸோ ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஆக்சுவலி இது ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த கிரியேச்சருக்கு நம்ம கண்ணு கொண்டு வர போறோம், ஐ கிரியேட் பண்ண போறோம். ஓகே, ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு லேயர் கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ நியூ லேயர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கி டூல் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, எலிப்டிக்கல் மார்க்கி டூல். ஸோ இதில் வந்து நம்ம ஐ ட்ரா பண்ணுறோம். ஓகே, ஸோ ஒன்ஸ் ட்ரா பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா இது ஒயிட் கலர் இருக்கு இல்லையா, ஒயிட் கலர் ஃபில் பண்ண போகிறோம். கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ். ஸோ எனக்கு ஒயிட் கலர் ஃபில் ஆகிடும். மறுபடியும் கண்ட்ரோல் டி செலக்ட் பண்ணுறதுக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சிம்பிளாக இந்த இது இருக்கு இல்லையா, இது இன்னொரு டூப்ளிகேட் எடுக்க போகிறோம். கண்ட்ரோலையும் ஆல்ட்டையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸை வச்சு ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்துடும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா இப்போ நம்மளுக்கு 2 லேயர் இருக்கும், மேலே ஒரு ஒயிட் லேயர், கீழே ஒரு ஒயிட் லேயர். ஓகே, ஸோ இப்போ இந்த கீழே இருக்க ஒயிட் லேயர் நம்ம சூஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் U ப்ரெஸ் பண்ணுறோம். ஓகே, கண்ட்ரோல் ப்ளஸ் U, ஹியூ ஆர் சேச்சுரேஷன். இது பார்த்தீங்கன்னா இங்கேயே இருக்கும், இமேஜில் போனீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் ஹியூ ஆர் சேச்சுரேஷன் இருக்கும். ஓகே, ஸோ ஒன்ஸ் ஹியூ ஆர் சேச்சுரேஷன் போனதுக்கு அப்புறம் ஓகே ஜஸ்ட் லைட்னஸை கம்மி பண்ணுங்க. ஸோ கம்மி பண்ணும்போது உங்களுக்கு உள்ள ஒரு ஷேடோ மாதிரி தெரியும். ஓகே, ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனோடனே ஓகே ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போது நம்மளுக்கு ஐ ரெடி. ஓகே, இதில் என்ன நம்ம உள்ள கருவிலி ஆட் பண்ணணும். ஓகே, உள்ள ஐரிஸ் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோன்னா இது இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறோம். ஓகே, டூப்ளிகேட் எடுத்தாச்சு, ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா
இப்போதான் இதில் தான் ட்ரிக் இருக்கு. என்னென்னா ஃபர்ஸ்ட் நம்ம டூப்ளிகேட் எடுத்து டெலிட் பண்ணிடலாம். மறுபடியும் டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஒயிட் கலர் இருக்கு இல்லையா, இந்த ஒயிட் கலருக்கு மேலே இன்னொரு லேயர் கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து கிளிப்பிங் மாஸ்க்காக மாற்றிடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிளாக் கலர் ஒரு இது கிரியேட் பண்ணிக்கலாம், ஒரு சர்க்கிள். சேம் மார்க்யூ டூல். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஃபில் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ ஃபில் பண்ணதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துங்க. ஓகே, இப்போது இந்த கருவிலி நீங்கள் எங்கே ஊற்றினாலும் அந்த ஒயிட்டை தாண்டி போகாது. ஓகே, ஸோ இதுதான் ட்ரிக். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இந்த 3 லேயரையும் ஒட்டுக்கா சேர்த்து காப்பி பண்ணி போகிறோம். ஓகே, ஸோ காப்பி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த லேயர் 3 இருக்கு இல்லையா, இதுக்கும் இதையும் மட்டும் லிங்க் பண்ணிக்கலாம். லிங்க் லேயர்ஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த 2 மூணு லிங்க் ஆகிருக்கும். இல்லை நீங்கள் ஒன்று மூவ் பண்ணாலும் இன்னொன்று மூவ் ஆகும். ஓகே, ஸோ நம்ம இப்போ ஃபோட்டோஷாப்லேயே ஒரு கார்ட்டூன் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாய் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ மவுத் கிரியேட் பண்ணணும். ஸோ மவுத்துக்கு என்ன பண்ணலாம்னா, சேம் பென் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். ஷார்ட்கட் P. ஓகே, ஸோ இது ட்ராக் பண்ணிட்டு இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வருது இல்லையா, இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கைடுன்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து இந்த இடத்துல இதுக்கு மேலே வேணாம் அப்படின்னா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அந்த எண்டில் கிளிக் பண்ணிங்கன்னா அது அந்த இது எக்ஸ்டென்ஷன் மட்டும் உங்களுக்கு டெல்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ இந்த எண்டில் வச்சு ட்ராக் பண்ணி கீழே கொண்டு வரோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மவுத் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் கண்ட்ரோல் என்டர் ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணிக்கணும். எப்பவுமே இதை நல்லா நோட் பண்ணிட்டுருங்க. ஸோ லேயர்ஸ் நம்ம மிஸ்டேக் பண்ணக்கூடாது. நியூ லேயர், கண்ட்ரோல் என்டர். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, இதுக்கு வந்து பிளாக் கலர் ஃபில் பண்ணி விட்டுலாம். ஓகே, ஸோ பிளாக் கலர் ஃபில் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மவுத் இது உள்ள பல்லு, நாக்கு எல்லாம் கிரியேட் பண்ணணும் இல்லையா. ஸோ டீத்துக்கும் உள்ள டங்குக்கும் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு மேலே மறுபடியும் இன்னொரு இது கிரியேட் பண்ணுறோம். இதை கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எலிப்டிக்கல் மார்க்கெட் இருக்கு இல்லையா, இதை செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணும்போது கவனமாக நோட் பண்ணிங்க. இப்போ நான் வந்து ரெட் கலர் வச்சு கொடுக்க போகிறேன் உள்ள. ஓகே, ஸோ ரெட் கலர் ரோஸ் கலர் கொடுக்கலாம். இப்போ ஜஸ்ட் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டங்க் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ பல்லு கிரியேட் பண்ணணும் இல்லையா, ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா இன்னொரு இதில் கிரியேட் பண்ணி இதையும் கிளிப்பிங் மாஸ்க்காக கொடுத்துக்கலாம். கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒத்த பல்ல கிரியேட் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஆல்ட் கிளிக், மறுபடியும் இது கம்ப்ளீட் பண்ணுறது. ஓகே, ஸோ கண்ட்ரோல் என்டர். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட கார்ட்டூன் கேரக்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்ணு மட்டும் எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் செட்டையும் ஒட்டுக்க சேர்த்து ஒரு குரூப்பாக மாற்றிடலாம். கண்ட்ரோல் G. ஓகே, இது சிங்கிள் குரூப்பாக மாறிடுச்சு. இப்போ இதுலேருந்து நீங்கள் எத்தனை வேணாலும் டூப்ளிகேட் பண்ணி எடுக்கலாம். ஓகேங்களா, ஓகே, ஸோ இதில் எனக்கு எத்தனை வேணுமோ அத்தனை டூப்ளிகேட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா,
ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய நம்ம செலெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் தனியாக இண்டிவிஜுவலாக செலக்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம்னா மேலே பார்த்தீங்கன்னா ஆட்டோ செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஆட்டோ செலக்ட் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அதே வந்து நீங்கள் எந்த லேயரை கிளிக் பண்ணுறீங்களோ அதை வந்து அதே செலக்ட் பண்ணி மூவ் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரியான ஆட்டோ செலக்ட் ஆப்ஷனில் நீங்கள் எப்படின்னா ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்க அந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஏதாச்சும் ஒரு போர்ட் இல்லை ஏதாச்சும் ஒரு இது கிரியேட் பண்ணி கூட வச்சுக்கலாம் நம்ம. இது பார்த்தீங்கன்னா ஒரு நியூ லேயரில் இப்போ கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த பிளாக் போர்டு இருக்கு இல்லையா அதை செலக்ட் பண்ணி ஸ்ட்ரோக் கொடுக்குறேன். ஓகே, ஸ்ட்ரோக் சைஸ் பெருசு பண்ணிட்டு ஒப்பாசிட்டி கம்மி பண்ணும்போது எனக்கு எஃபெக்ட் நல்லா வரும். ஓகே, ஸோ இதில் நம்ம டெக்ஸ்ட் வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்மளுக்கு அழகான கார்ட்டூனிஸ்ட் எஃபெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன நம்மளுக்கு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இப்போது இந்த இண்டிவிஜுவல் குரூப்ஸில் இருக்கிற லேயர் 3 காப்பிங்கிறத செலக்ட் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணிங்கனாலும் அதுக்கு முன்னாடி ஆட்டோ செலக்டரை டிசேபிள் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போது இதில் இருக்க இந்த லேயர் 3 நீங்கள் மூவ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து மூவ் ஆகும். பட் அதுக்கு லிங்க்ஸ் வந்து உங்களுக்கு டிசேபிள் ஆகிருக்கும். ஸோ அந்த லிங்க்ஸை நீங்கள் மறுபடியும் இது பண்ணணும், லிங்க் லேயர்ஸ். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லேயர் 3. ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போது இந்த லேயரில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரியான எஃபெக்ட் கொடுக்கலாம், அதுக்கு எக்ஸ்பிரஷன்ஸ் மாற்றலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இது கண்ணுக்கு மட்டும் பண்ணியிருக்கோம், இது நம்ம மவுத்துக்கும் பண்ணலாம், வாய்க்கும் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டுட்டோரியலில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு ஒரு கார்ட்டூனிஷ் கேரக்டர், சிம்பிளான கேரக்டர் எப்படி கிரியேட் பண்ண சொல்லி இருந்திருக்கு. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.